ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 7/9/2024 சனிக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. சதுர்த்தி சமநோக்கு நாள். ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி. உலக கழுகுகள் தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம். இருப்பு 1 நாழிகை 42 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 3:38 மணி வரை. சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 11:44 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று இரவு 10:14 மணி வரை பிராமியம், அதன் பின்பு மகேந்திரம். கரணம் இன்று அதிகாலை 2:42 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 3:38 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:44 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:44 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினாலே எம்பெருமான் கணேச பெருமான். விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தினந்தோறும் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அவரோட பர்த்டே. கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம கொழக்கட்டை அது இதுன்னு வச்சு அப்பம் பொரி எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி படைச்சு கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கணபதி அப்படின்னாலே எல்லாருக்குமே சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் கணபதி அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு கலகலப்பான ஒரு நாள். கண்டிப்பாக பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம மனசில் இருக்கிற குறைகள் கண்டிப்பாக இந்த கணேச பெருமாளால் கண்டிப்பாக குறையும். ஏன் குறையும் சொல்றதை விட மறையும், சரியா? அதனால் கணேச பெருமாளை இன்னைக்கு விநாயகர் பெருமானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக அருகம்புல் ரொம்ப ரொம்ப விசேஷம். அருகம்புல்ல போடுங்க முடிஞ்ச ஒரு அர்ச்சனை. ஏன்னா எல்லாராலையும் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்சால் அருகம்புல் கண்டிப்பாக எல்லாரும் போடுங்கோ. நெய் தீபம் ஏற்றுங்கோ, முடிஞ்ச அர்ச்சனை பண்ணுங்கோ. கண்டிப்பாக ஒரு சுபிக்ஷங்கள் உங்களை தேடி வரும். அதேமாரி இன்னைக்கு சனிக்கிழமை. பெருமாள், தாயார், ஆஞ்சநேய சுவாமி, கருடாழ்வார் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி மாலை கொண்டு. நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவான் வழிபாடு இன்னைக்கு சந்தோஷங்களை அள்ளித்தரும், சங்கடங்களை போக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன், கன்னி ராசியில் கேது, சுக்கிரன் மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகரின் பரிபூரணமான அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க மார்ஸ் மீடியா சார்பாக வாழ்த்துகிறேன். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாள். கலைத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். சந்தோஷமா இருங்க. குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது. அதேமாரி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை கூட்டாளிகளின் மூலம் அமையும். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்கோ. விநாயகரை அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணுங்கோ. கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு எல்லா காரியங்களும் நிறைவேறும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வுணர் ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு. சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவீர்கள். வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுங்க. சரியா? இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு இன்னைக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக வேலையை செய்யுங்கோ. இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 அரிசியை கையில வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாய இல்லைன்னா அவங்க இஷ்ட தெய்வத்தை எந்த மதமா இருந்தாலும் வேண்டிக்கோங்க. வேண்டினா அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல, காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா வெளியில போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்ரும். அன்னதானம் அதன் மூலமா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற கணபதி கோயிலுக்கு போங்க. கணபதி வழிபாடு பண்ணுங்க. அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விநாயகர் பெருமான் பரிபூரணமான ஒரு அருளை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால உங்களோட வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. ஏன்னா ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு கொள்வீங்க. இல்லைன்னா ஆன்மீக சிந்தனைகளாவது அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபாடு கொள்ளுவார். அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு வித முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். குழந்தைகள் எல்லா சொல்லணும் பேச்சும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியும் இல்லை. அதனால அடுத்தபடியாக இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரித்து மிக முக்கியமாக சில வேலைகளில் ஈடுபாடு கொள்வார்கள். இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 துளசி எடுத்துன்னு போயிடுங்க. வெளியில போகும்போது அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரவேஸ்வரர் சுவாமி. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறதுனால பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ. இல்லைன்னா அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமே கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல இருக்கிற உங்க ராசிநாதன் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போற. சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உறவினர்களின் வருகை திடீரென இருக்கலாம். அதே சமயம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் பயணங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி உறவினர்களின் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லத்தரசிகள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு வேலை முடிஞ்சோன்னா வரும்போது அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நேரம் மூதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல தைரியம் அதிகமாகும் நாள். ஏன்னா இன்னைக்கு சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார், தைரியத்தை கொடுக்க போறார். இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை ஜோரா இருக்குங்க. குடும்பத்துல சந்தோஷமான செய்தி எல்லாம் வந்து சேரும். இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வேலையை என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு எடுத்து செய்வேன். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சில அதிரடியான ஒரு லாபம் வரணுங்கிறதுக்காக சில சலுகைகள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்க. அதன் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள். விற்பனை திறன் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தரசிகள் உடன் பிறப்புகளின் வருகை கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கையில கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு தன வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனை ஒற்றுமையை அருமையாக நிறைவேற்றி கொடுப்பார். இன்னைக்கு ஜாலியா இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த அந்த இன்சென்டிவ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனை ஒற்றுமை பலமாக இருப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றமடைவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 கிராம்பு எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறதுனால கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு ஒரு சிதறுகாய் உடைங்கோ. சிதறுகாய் உடைச்சிட்டு ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு அருகம்புல் சொட்டி ஆராதனை பண்ணிட்டு வாங்க. உங்களோட அற்புதமான ஒரு முயற்சிகள் பலிதமாகும். எண்ணங்கள் நிறைவேறும். மனசுல இருக்கிற குறைகள் கண்டிப்பாக அகலும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்திரன் பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்தா கூட இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியமெல்லாம் அற்புதமா நிறைவேறும். இன்னைக்கு நீங்க நினைக்கிற காரியங்கள் நினைக்காத காரியங்கள் கூட நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு குடும்பத்துல சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு சூழ்நிலை அலுவலகத்தில் இருக்கும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அடுத்தபடியா மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிரத்தையாக செயல்படுவது நல்லது. இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த துலாம் ராசி அன்பர்கள் பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு ஒரு சூர தேங்காய் உடைங்கோ. அடுத்தபடியா அருகம்புல் வாங்கி பிள்ளையாருக்கு சாத்திட்டு ஓம் கம்
தனபதையே நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லிட்டு நல்லா 3 குட்டு குட்டின்ட்டு தோப்புக்காரனை ஒரு 3 போட்டுட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களோட காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். அயனசயன பகவானமாக 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு, சந்தோஷத்தை கொடுக்க போறார். உத்தியோகத்தில் வீண் செலவுகள் இருக்கலாம், அலைச்சல் இருக்கலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் கூடுதல் செலவுகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ஜோராக இருக்குங்க. ஜாலியாக வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி திரிந்து வருவீர்கள். அதனாலேயே குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 உலர் திராட்சையை நல்லா வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நல்லா பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கி ஆராதனை சுட்டி அப்படியே மகிழ்வோடு வாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர். ஏன்னா இன்னைக்கு லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குவார். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக சிறப்பான ஒரு செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சீராக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு அருகம்புல் சூட்டி நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்கள் மனக்குறைகள் நீங்கும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் தேடி வரும் நாள். ஏன்னா ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு சிறு பொறுப்பை கொடுப்பார். அதே சமயம் குரு பகவான் உங்க ஜென்மராசியை பார்த்துட்டு சந்தோஷமா அதை எடுத்துப்பீங்க, சந்தோஷமா செய்வீங்க. வெற்றிகள் கண்டிப்பாக. அதே சமயம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதுவே பெரிய உயர்வுக்கு வழியை கொடுக்கும். ஆனால் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். அதனால் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். அதே மாதிரி இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு நன்னா மென்னு சாப்பிட்டுருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் சந்நிதியில நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க. அருகம்புல் சுட்டி ஆராதனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களது மனக்குறைகள் அகலும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட எல்லா காரியங்களுமே வெற்றி அடையும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும்.
ஏன்னா பாக்கியஸ்தானமாக்கி 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா சந்திராசிரமம் போயிடுத்துனாலே சந்தோஷம்தான். சரியா? இன்னைக்கு தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு நினைச்ச காரியங்களை அற்புதமாக சாதிச்சுப்பீங்க. உத்தியோகத்திலையும் தொழில் வியாபாரத்திலையும் இன்னைக்கு குடும்பத்திலையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வதால் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனக்குறைகள் அகலும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், பிள்ளையாருக்கு அருகம்புல் சுட்டி நெய் தீபமேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். உங்களோட மனக்குறைகள் அகலும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சந்திர பகவான் அஷ்டம ராசியில் சந்திராஷ்டமமாக உங்களுக்கு இருக்கார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எடுக்கிற காரியங்களில், பேசுகிற பேச்சுக்களில், வண்டியை வெளியில் எடுத்தாலே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியா? அடுத்தபடியாக வீண் மனக்குழப்பம் வரலாம். அப்படிங்கிறத பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி புருஷ மண்டாட்டிக்குள்ளே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், அமைதி கிடைக்கும். சரியா? அதனால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி காதலில் இருக்கிற காதலர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அதெல்லாம் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில். சரியா? எதையாவது ஒன்று பேசிட்டு மாட்டின்னு முழிக்கப்படாது. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் வெற்றிகள். அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தரசிகள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. வெளியில் போகும்போது அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தால் கூட. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால மீனராசி அன்பர்கள் கண்டிப்பாக, மிக கண்டிப்பாக, ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது, விநாயகரால் தான் அது சரியாகும். அதனால நேர விநாயகர் பெருமான் சன்னதிக்கு போங்கோ, நெய் தீபம் ஏற்றுங்கோ, அருகம்புல் கண்டிப்பாக போடணும். புரியுறதா? அருகம்புல் போட்டு 3 தோப்புக்கரணம் போடுங்கோ, 3 நெத்தியில் குட்டிக்கோங்க. சரியா? அது ரொம்ப விசேஷம். புத்தி அறிவு அதிகமாகும், அறிவுத்திறன் அதிகமாகும். அதே மாதிரி உங்களோட மனக்குறைகள் அகலும். முடிஞ்சா ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ. பண்றது தப்பே கிடையாது. சரியா? அர்ச்சனை பண்ணுங்கோ, ஆராதனை பண்ணுங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவீர்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.